الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ரமலான் நம்மை விட்டும் கடந்து இன்னும் ஒரு வாரம் நிறைவடையாத ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நம்மை அல்லாஹ் இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. ரமலான் நிறைவடைந்து விட்டது, அதனால் நம்முடைய இயல்பு வாழ்க்கையை நாம் தொடரலாம் என்பதை போல் நமது சிந்தனை அமையுமானால் ரமலான் வந்ததற்கும் அர்த்தம் இல்லை, ரமலானில் பெற்ற பயிற்சிக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லாததை போல் ஆகிவிடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம். மீதமுள்ள 11 மாதத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான நம் வாழ்க்கையில் திருத்திக் கொள்ள வேண்டிய, திருத்தப்பட வேண்டிய பல்வேறு விஷயங்களை நம்முடைய பண்புகளில், குணங்களில், பேச்சில், பார்வையில், சிந்தனையில் ஏற்பட்டிருந்த தடுமாற்றங்களை சீர் செய்து மீண்டும் மனிதனாக அல்லாமல் மனித புனிதனாக வாழ்வதற்கான வழிகளை காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு ரமலானையும் நமக்கு அருள் புரிகிறான். அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில சருகுதல்களும் தடுமாற்றங்களும், கீழே வீழ்வதும் மீண்டும் எழுவதும், அது மனித வாழ்க்கையில் மரணம் வரை தொடர்கிற ஒரு செய்திதான் என்றாலும் விழுந்தது விழுந்ததாகவே இருந்து விடாமல் அடுத்தடுத்து எழுந்து நடப்பதற்கான ஒரு முயற்சியாகவே ரமலானை நாம் பார்க்க வேண்டும். இப்போது ரமலான் நிறைவடைந்து விட்டது. இந்த சமயத்தில் நமக்குள் கடந்த வாரங்களில் சொல்லப்பட்டதை போல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பரிசோதனை. ஒவ்வொருவரும் ஒரு ஆண்டு காலத்தினுடைய கணக்கீடுகளை சமர்ப்பித்தல், அது குறித்து யோசித்தல் என்பது பொதுவாக வியாபாரிகளிடத்தில் பழக்கம் இருக்கிறது. இப்போது மார்ச் மாதம் நிறைவடைந்திருக்கிற இந்த சூழல், அடுத்து ஏப்ரல் மாதத்தின் புதிய கணக்குகளை வியாபாரிகள் துவங்குவார்கள். இந்த சமயத்தில் என்ன செய்வார்கள்? இந்த ஓராண்டு காலத்தினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்,
எதுவெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கணக்கு வழக்கு பார்ப்பது என்பது வியாபார தொடர்பில் இருக்கிற பொதுவான வியாபாரிகளுக்கான ஒரு வழமை. அது எப்படியேனும் ஏப்ரல் மாதம் வந்தால் ஆடிட்டிங் கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதால் அதை சீர் செய்வதற்கு முற்படுவார்கள், ஸ்டாக் எடுக்க முற்படுவார்கள். சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா, எங்காவது நம்முடைய வரவை விட செலவு கூடியிருக்கிறதா அல்லது சரியான முறையில் தான் நம்முடைய வியாபாரம் போய்கொண்டிருக்கிறதா என்பதையெல்லாம் கவனித்து சரி செய்வதற்காக முற்படுகிற வழமை வியாபாரத்தில் பொதுவாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மாத கடைசியில் கணக்கு பார்ப்பதை போல, வார இறுதியில் கணக்கு பார்ப்பதை போல, வருட இறுதியிலே ஒவ்வொரு மார்ச்சினுடைய இறுதியிலேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கணக்கு பார்த்து இங்கே ஏதாவது ஆடிட்டர் வந்து இந்த கேள்விகளை கேட்டால் இதற்கான சரியான பதில் நமக்கு இருக்கிறதா என்று கணக்குகளை சரி செய்வது வழக்கம். ஏதாவது இந்த கணக்குக்கு எங்க பில்லு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆடிட்டர் நம்மை பார்த்து கேட்டால் அதற்கு என்ன பதில், இதையெல்லாம் சீர் செய்வதற்காக ஆடிட்டர்களை கணக்கீடுகளை சரி செய்வதற்காக அணுகுவதெல்லாம் இந்த உலகத்தினுடைய நடைமுறை. இந்த விஷயத்தை முன்வைத்து நம்மை நாம் யோசிப்போம். இது எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங், அதாவது வெளிப்புறத்தில் நம்முடைய உலகியல் சார்ந்த ஆடிட்டிங். இன்டர்னல் ஆடிட்டிங் ஒன்று இருக்கிறது. நமக்கு நாமே ஆடிட்டிங் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே வியாபாரிகள் இஸ்லாமியர் அல்லாத, ஈமான் கொள்ளாத, இறை நம்பிக்கை தொடர்பில்லாத வியாபாரிகள் என்பவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை மட்டுமே ஆடிட்டிங் செய்வார்கள். ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின் அவன் வெறுமனே எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் மட்டும் இருக்காது, இன்டர்னல் ஆடிட்டிங், தனக்குத்தானே கேள்வி கேட்டு அதை சரி செய்யக்கூடிய ஆடிட்டிங் முறை அது நபிமார்களின் காலத்திலிருந்து, சஹாபாக்களின் காலத்திலிருந்து, வலிமார்கள் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே அந்த கணக்கீடுகளை சரி செய்யக்கூடிய வழமை இருந்திருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான அம்சம் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரை நான் செய்திருக்கிற செயல்பாடுகள் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா என்பதை அவ்வப்போது கணக்கு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆ நிறைவடைகிற போது இந்த ஒரு வார காலத்தினுடைய என் செயல்பாடும் என்னுடைய குணாதிசயமும் என்னுடைய அமல்களும் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா என்பதை அவ்வப்போது அவர் கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு வியாபாரி, ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், உலகியல் சார்ந்த வியாபாரத்தின் தொடர்பில் தான் நம் எல்லோருக்கும் தொடர்பு இருக்கிறது. சிறு குறு வியாபாரிகள் இருந்து பிரம்மாண்டமான குரோர் கணக்கில், கோடி கணக்கில் வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் வரை யாராக இருந்தாலும் ஒரு வியாபாரம் செய்கிறார். அவர் அன்றாட கணக்குகளை அவர் பார்ப்பதே இல்லை. அவர் இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டிற்கும் வந்திருக்கிற வருமானத்திற்கும் சரியாகத்தான் போகிறதா அல்லது கணக்கு அடி வாங்குகிறதா என்பதை தினசரி கணக்கும் பார்ப்பதில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாரம் ஒரு முறையும் அவர் கணக்கு பார்ப்பதில்லை, மாதம் ஒரு முறையும் அவர் கணக்கு பார்ப்பதே இல்லை. எடுக்கிறார், செலவழிக்கிறார், வருமானம் ஈட்டுகிறார், ஒரு வருடத்திற்கு ஒரு முறையும் கணக்கு பார்க்கவில்லை என்றால் அவரை ஒரு அறிவார்ந்த வியாபாரியா எல்லோரும் பார்க்க மாட்டார்கள். எல்லோரும் என்ன சொல்வார்கள், பொழைக்க தெரியாத ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை அறிவாளி என்று உலகம் ஒப்புக்கொள்ளாது. அறிவார்ந்த வியாபாரி என்றால் யார்? அவர் தன்னுடைய கணக்கு வழக்குகளை அவ்வப்போது சரி பார்க்க வேண்டும். சரியாத்தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா, இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கிறதா, டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்போம் அல்லவா. இதே உதாரணத்தை முன்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அறிவாளி என்றால் நமது பார்வையில இந்த ஆடிட்டிங் பார்ப்பவர் மட்டும் அறிவாளி என்று நாம் கருதுகிறோம். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், எனது பார்வையில், அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையான அறிவாளி யார் என்றால் மன் தான நஃப்ஸஹு,
தனக்குத்தானே கணக்கு பார்ப்பவர், செல்ஃப் ஆடிட்டிங் பண்ணுபவர் மட்டுமல்ல, ஆமில் அலிமா பாதல் மௌத், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதை குறித்து யோசித்து அதற்காக தன்னுடைய அமல்களை செயல்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர் இருக்கிறாரே, அவர்தான் எனது பார்வையில் அறிவாளி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் பார்வையில் அறிவாளி அவர்தான். எனவே அதற்காக வியாபாரத்தில் கணக்கு பார்க்க கூடாது என்பது பொருள் அல்ல. இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை கட்டமைப்பு, அது தேவை. அதை சீர் செய்வதற்கான முன்படுக வேண்டும், அதற்காக கணக்கு பார்க்க வேண்டும் என்பது எவ்வளவு அவசியமோ அதை விட ஒரு படி மேலாய் மறுமை குறித்த சிந்தனையும் அதற்கான தயாரிப்புகளும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய முக்கியமான சாராம்சம். பொதுவாக மனிதர்களை பொறுத்து உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்திற்கும் இல்லாத சில சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறார். என்ன தெரியுங்களா, உலகத்தில் மனிதர்கள் மட்டும்தான் நாளை குறித்து யோசிப்பார்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற காக்கா பறந்து போகுதுன்னு சொன்னா பறந்து போய் இன்றைக்கு உள்ள உணவை குறித்து மட்டுமே அது யோசிக்கும். திடீர்னு ஏதாவது இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, ஹோர்மூஸ் நீரிணை பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அதுக்கு யோசிக்க தெரியாது. அடுத்து ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா திடீர்னு லாக்டவுன் வரலாம் என்பதாக திடீர்னு வேற பாரதத்தினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் சொல்றாங்களே, லாக்டவுன் வந்துட்டா நமக்கு என்ன செய்வோம், அதை பத்தி எல்லாம் அது யோசிக்காது. உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் அதை பற்றிய சிந்தனையே கிடையாது. அன்னைக்கு போகும், அன்னைக்குள்ள உணவை சாப்பிடும், வந்துவிடும், கூட்டுக்கு வந்துவிடும், அதனுடைய இருப்பிடத்திற்கு வந்துவிடும். அடுத்த வாரத்திற்கு என்ன, அடுத்த வருஷத்திற்கு என்ன, அடுத்த மாதத்திற்கு என்ன, ஒரு கால் சிலிண்டர் பிரச்சனை வந்து ஹோட்டல்லாம் மூடிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுமோன்னு உலகத்தில் எந்த எலியும் அதை பற்றி கவலைப்படாது, எந்த புலியும் கவலைப்படாது. இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இந்த உலகில் இப்போதைக்கு என்ன தேவை, இன்றைக்கு என்ன தேவை என்பதை குறித்து மட்டுமே யோசிக்கும். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் நாளைய தினத்திற்கு என்ன என்பதை யோசிக்கக்கூடிய, அது குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு மகத்தான பேராற்றலை மனிதர்களுக்கான சிறப்பம்சமாய் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். உலகில் ஒவ்வொரு மனிதர்களும் இன்னைக்கு என்ன தேவைன்னு மட்டும் யாரும் யோசிக்க மாட்டார். அது ஏழையில இருந்து செல்வந்தர்கள் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள், இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு மிஸ்கின் கூட யோசிக்கிறது இல்லை. நாளைக்கு என்ன என்பதை கூடுதலாக யோசிக்கிற ஒரு மனப்பான்மை மனிதர்களுக்கே உள்ள சிறப்பம்சம். இன்னைக்கு இந்த சால்னா நாளைக்கு அடுத்த சால்னா என்ன அப்படிங்கிற ஒரு பெண் யோசிப்பார். இன்னைக்கு இங்க பிசினஸ், நாளைக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணா ஒரு வியாபாரி யோசிப்பார். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் தரப்பில இருந்து அன்றைய தினத்தை குறித்து மட்டுமே யோசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அல்ல. அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இதை குறித்து அடுத்தடுத்த தலைமுறை வரை யோசிப்பார்கள். இது மனிதர்களுக்கான சிறப்பம்சம். அடுத்து என்று யோசிக்கிற மனிதன் அவன் தன்னோடு சுருக்கிக் கொள்வதில்லை, அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து சேமிக்கக்கூடிய பழக்கமும் அவனுக்கு இருக்கிறது இல்லையா? உலகத்தில் எந்த உயிரினமும், ஒரு யானையோ ஒரு பூனையோ, சரி நம்ம கொஞ்சம் சொத்து சேமிச்சு வச்சுட்டு போனா எனக்கு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் பயன்படுத்துமே என்று உலகத்தில் எந்த உயிரினமாவது தனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு சேவிங்ஸை, ஒரு சேமிப்பை குறித்து யோசிக்கிறதா? கிடையவே கிடையாது. அதை பத்தி யோசிக்கக்கூடிய அமைப்பில் அல்ல வைக்கல. மனிதர்கள் மட்டும்தான் தன்னை குறித்து மட்டும் யோசிக்க மாட்டார்கள். நம்ம கஷ்டப்பட்டது இப்படியே இருக்குது, அடுத்து என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும், அவனுக்காவது நம்ம வாடகை வீட்டில் வாழ்ந்தோமே, அடுத்து ஒரு சொந்த வீடு வாங்கி வச்சுட்டு போலாமே யோசிப்பான். ஒரு சொந்த வீடு கிடைத்தால் அத்தோடு நிறுத்துவதில்லை. 2 பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு ஒரு வீடு அவருக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் யோசிப்பான். நம்ம சம்பாத்தியத்தை விட என் பிள்ளை இன்னும் நல்லா சம்பாதிக்கணுமே, நாம ஒரு 3-4 இலக்கங்களில் சம்பாதித்தால் அவன் 4-5 இலக்கங்களில் சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிப்பான். அவனுடைய யோசனை எந்த அளவுக்கு சில சமயங்களில் முற்றி போய் விடுகிறது என்றால், சமயங்களில் 7 தலைமுறை வரை கூட சேமிப்பான். இது யதார்த்தம். பையனுக்கு சேமிச்சு அவன் அதுக்கு பிறகு அவங்க பார்த்துட்டு நான் போடுறது இல்லை, பேரனுக்கும் சேமிச்சுட்டு வச்சு போன்னு நினைக்கிறான்.
பேரனுடைய மகனுக்கும் சேமிக்க வேண்டும் என்ற ஒரு சேமிப்பு சிந்தனை உலகத்தினுடைய யதார்த்தத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளை குறித்து, அடுத்த நாள் குறித்து, அடுத்த வினாடி குறித்து, அடுத்த மாதம், அடுத்த வருடம் என்று அப்படியே யோசித்து யோசித்து டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு என்றால், அடுத்த 7 தலைமுறைக்கு, என்னுடைய தலைமுறைக்கு என் ரத்தம் போடுபவர்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்கிற அளவுக்கு ஒரு மனிதனின் சிந்தனை செல்கிறது அல்லவா. உலகத்தில் யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை எந்த உயிரினத்துக்கு வைக்கல, மனிதர்களுக்கு மட்டும் தான் தந்திருக்கிறான். இந்த டெவலப்மெண்ட்டை உலகத்தோடு ஒரு மனிதன் சுருக்கி கொண்டால் அவன்தான் இந்த ஏப்ரல் மாதத்தின் முட்டாள். ஒரு மனிதன் அவன் மட்டும் தனக்கானதாக, தன்னுடைய பிள்ளைக்காக, தலைமுறைக்கானதாக மட்டும் அவன் யோசிப்பான் என்றால் அது அறிவாளிக்கான அடையாளம் அல்ல, இலக்கணமும் அல்ல. அவர் தன்னுடைய தலைமுறைக்காக யோசிப்பதை போலவே தன்னுடைய மறுமைக்காகவும் சேர்த்து யோசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று முடிக்கல. அல்லாஹ் அதை தொடர்கிறான். குர்ஆனில் கதன் என்ற வார்த்தை, நாளை என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது. கதன் என்று சொன்னால் அடுத்த வினாடிக்கும் சொல்லப்படும். மாதா தக்ஸிபு கதா, அடுத்த வினாடியில இருந்து அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருடம், அடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்த தொடர்ந்து உலகத்தினுடைய கடைசி நாள் வரை, மறுமை நாள் வரை பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை கதன். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மா கத்தமத் லிகதின். நீ இந்த உலகத்தில் மனிதர்களை தவிர்த்து மற்ற உயிரினங்கள் எல்லாம் அவர்கள் வாழுவதற்கான வேலிடிட்டி டைம் என்பது இந்த பூ உலகோடு நிறைவு செய்யப்பட்டுவிடும். மனிதர்களுடைய வாழ்வு என்பது இந்த பூ உலகோடு நிறைவு செய்யப்படுவதல்ல. வேண்டுமானால் இந்த பூ உலகில் வாழுவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சராசரி ஆயுட்காலம் வேண்டுமானால் அமாரு உம்மதி மாபைன சித்தீன் மாபைன சித்தீன் இல சபீன், 60க்கும் 70க்கும் மத்தியில் ஒரு குறுகிய காலம். அத்தோடு மண்ணோடு மண்ணாகி போய்விடுகிறோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்வு குறித்து நாம் கேள்வி கேட்கப்பட இருக்கிறோம். அதன் பிறகு மறுமையிலே நாம் நிறுத்தப்பட இருக்கிறோம், கேள்வி கேட்கப்பட இருக்கிறோம். இதுவெல்லாம் தெரிந்து ஈமான் கொண்டவர்கள் தான் நாம். வல்பாசி பாதல் மௌத் இல்லையா? இப்போது குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் அடுத்த நாளைக்காக சம்பாதிக்க யோசிக்கிறீர்களே, அடுத்த ஜெனரேஷனுக்காக நீங்கள் சம்பாதிக்க யோசிக்கிறீர்களே, அடுத்தடுத்த பிரச்சனைகளை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்று இப்போது யோசிக்கிறீர்களே. அடடா, இப்போது ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுகிறது, இந்த நேரத்தில் கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்தா என்ன செய்யலாம், இப்போதே அதற்காக தயாரிப்பு என்று நாடு முழுக்க யோசிக்கிறார்கள் இல்லையா? இப்போ ஹோட்டல்களை மூடலாமா, மக்களின் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்கு என்ன வழி என்று யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை போர் பதற்றம் நீங்கும் வரை மக்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய என்ன செய்ய வேண்டும், உலகமே அதை குறித்து யோசிக்கிறது. அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மா கத்தமத் லிகதின். அடுத்த நாளைக்கு, அடுத்த மாதத்திற்கு, போர் முடியும் வரை அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாயே, மா கத்தமத் லிகதின். இதை இதோடு முடிச்சிடாத. அடுத்து நீ வாழ இருக்கிற மறுமை நாளுக்காக நீ எதை சேமித்து வைத்திருக்கிறாய், முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்பதை குறித்து நீ யோசித்து பார். வத்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். இது விஷயத்தில் இதுவரை யோசிக்காமல் இருந்திருந்தால், ஏதோ போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கலாம் என்பதாக மட்டும் ஒரு மனிதன் யோசிப்பானேயானால், அவனுடைய மறுமை வாழ்வு குறித்து சமயங்களில் அவன் நஷ்டத்தில் வந்து நிற்கிற போது, இந்த உலகில் வியாபாரம் செய்கிற நஷ்டம் வேறு, மறுமை வாழ்வின் நஷ்டம் என்பது வேறு. ஒரு மனிதன் பிசினஸ் பண்ணா, ஒரு வியாபாரம் செய்தான், ஒரு தொழில் செய்தான், இன்வெஸ்ட் செஞ்ச அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியல, நஷ்டம் அடைந்தான் என்றால் சரி போ அப்படின்னு அதை போட்டு அடுத்த பிசினஸ் தொடங்கி அதையாவது ரன் பண்ணால் யோசிக்கலாம். மறுமை பொழுதில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்து நிற்கிற போது அவன் வாழ்க்கையின் நஷ்டம் என்று கணக்கு காட்டப்பட்டால், நீ செய்த நன்மையை விட தீமைகள் அதிகரித்து விட்டது என்று ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் செய்யப்படுமானால், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக, அப்படி ஒரு கால் தீர்ப்பு செய்யப்படுமானால், எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை.
இந்த உலகத்தின் நஷ்டமும் மறுமை நஷ்டக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு வியாபாரி நஷ்டம் அடைந்தார், அந்த நஷ்டத்தை சீர் செய்வதற்கான ஒரு மறுவாய்ப்பு கிடைக்கிறது. மறுவாய்ப்பு சான்ஸ் இல்லாத அந்த கால சூழ்நிலையை கவனித்து அவர் இப்போதே சீர் செய்ய வேண்டும். அதனால் தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் முடிந்து சந்தோஷத்தோடு எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நீங்க ஏன் அழுகிறீங்க? எல்லோருடைய கேள்வியும் சரியாகத்தான் தெரிகிறது. பொதுவாக ஒவ்வொருவரும் அவரவர் கோணத்தில் யோசிப்பார்கள். அவரவருடைய பார்வையும் சிந்தனையும் கண்ணோட்டமும் வித்தியாசப்படும். எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளாச்சு, நீங்க ஏன் அழுகிறீங்க? ஒரு 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 ஆயத்தை, ஒரு ஹதீஸ, ஒரு செய்தியை இவங்க ஒரு பார்வையில பார்ப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பார்வையில பார்ப்பது இயல்பு. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. இந்த ஆயத் இறங்கின உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்றான், வெற்றி அடைய போகிறோம், மகத்தான வெற்றி கிடைக்க போகிறது, அல்லாஹ்வுடைய உதவி தொடர்ந்து வரப்போகுது. வரஐத அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கலிமா சொல்ல வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டோம். இப்ப அந்த மாதிரி இல்ல, கூட்டம் கூட்டமா இஸ்லாமுக்கு வர போறாங்க. இப்படிங்கிற செய்தி ஒரு குட் நியூஸ் அல்லவா? இந்த செய்தியை கேட்டவொடனே எல்லாருக்கும் சந்தோஷம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அழுதார்கள். ஏங்க சந்தோஷமா இருக்கிற ஆயத்து இருக்கு, ஏன் அழுகிறீங்க? நீங்க ஒரு பார்வையில பாக்குறீங்க, நான் ஒரு பார்வையில பாக்குறேன் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் என்ன பாக்குறீங்க? வெற்றி கிடைக்க போது, மக்கள் கூட்டம் கூட்டமா வரப்போறாங்க, நீங்க பாக்குறீங்க. என்னுடைய பார்வை எப்படி தெரியுமா? மக்கள் கூட்டம் கூட்டமா வரப்போறாங்கன்னா நபி வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போகிறார்கள் என்பதை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அல்லாஹ் சொல்றான். இந்த பார்வையில் நான் பார்க்கிறேன். ஆஹா, என் ஹபீப் என்னை பிரிய போகிறார்களே, எனவே நான் அழுகிறேன் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆயத்தை இவங்க ஒரு பார்வையில பார்க்கிறாங்க, இவங்க ஒரு பார்வையில பார்க்கிறாங்க. அது போலத்தான் எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கிற ஒரு நாளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் வேறுமாறு பார்க்கிறார்கள். ஏனென்று கேட்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க சொல்லி ரசூல் சொன்னாங்க, அதனால சந்தோஷமா இருக்கிறீங்க. நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த ஒரு மாத காலம் கடந்து இப்போதைய சூழலில் நான் இதை சரியா பயன்படுத்தினா இல்லையா, இது சரியாக கண்ணியப்படுத்துகின்ற முறைப்படிதான் நான் கண்ணியப்படுத்தினேனா, அல்லது மறுமையில் இது குறித்து நான் விசாரிக்கப்படுவேனா, சரியான ஆன்சர் பண்ற அளவுக்கு என்னுடைய தயாரிப்பு இருந்திருக்கிறதா? ஒருவேளை நாளை மறுமையில் யா அல்லாஹ் இந்த ரமலானை பேச வைத்தால், நீ உமரிடம் அனுப்பி வைத்தாய், அவர் என்னை சரியாக பயன்படுத்தவில்லை, என்னை கண்ணியப்படுத்தவில்லை என்று என்னை பார்த்து சொல்லுமையானால் எனது நிலை என்ன என்று நான் பயப்படுகிறேன், பதற்றப்படுகிறேன். அல்லாஹு அக்பர். எம்மாத்திரம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெருமகனார், இறை நெருக்கம் பெற்றவர்கள், ரசூலின் நெருக்கம் பெற்ற பெருமகனார், ரசூலின் அருகையில் ஓய்வெடுக்கிற ஒரு பெருமகனார். நம்முடைய ஒரு மாத காலத்தின் அமலுக்கும் அவங்களுடைய ஒரு மணி நேர அமலுக்கும் கூட சரிசமமாக முடியாது. அல்ல அல்ல, வேறு வார்த்தையில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாய் சொல்வதாக இருந்தால், நமக்கு 60 ஆண்டு காலை 100 ஆண்டு காலம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நம்முடைய 100 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து இரவும் பகலுமாய் வணங்கினால் கூட அவங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு கொஞ்ச நேர அமலுக்கு கூட ஈடாகாது. அவ்வளவு மகத்தான அமல்களை பெற்றவர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் கூட அதை சந்தோஷமாக பார்க்கிற என் நிலை என்னாகுமோ என்று யோசித்திருக்கிற போது நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்பதை குறித்து சுய பரிசீலனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் நமக்கு அந்த பரிசீலனையை அதை நல்ல முறையில் ஹைராக ஆக்கி வைப்பானாக. அன்பானவர்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்துடைய பிறகு அவருடைய ஜனாசா குளிப்பாட்டப்படுகிற போது அவருடைய முதுகெல்லாம் ஆங்காங்கே தழும்புகள், யாரோ ஒரு சாட்டையில் அடித்ததை போல தழும்புகள் எல்லாம் இருக்கிறது. ஜனாதிபதியை யார் அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, யார் இப்படி அடித்தது என்று யாருக்கும் புரியவில்லை. அவருடைய குடும்பத்தின் நெருக்கம் பெற்றவர்களுக்கும் மனைவிடத்திலேயும் ஒரு கேள்வி கேட்டார்கள். இப்படி ஒரு தழும்புகள் எல்லாம் ஏற்படுற அளவுக்கு யார் அவங்க அடிச்சா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லப்பட்டது,
இவங்க யார் அடிச்சத தனக்குத்தானே அவர்கள் அடித்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிற போதெல்லாம், உமரே நீ சரியாத்தான் நடந்துக்கிட்டியா, அவங்க ஒவ்வொருவரும் உமரை தன்னை பார்த்து, உமரே இன்றைய தினத்தில் நீ சரியாகத்தான் நடந்தாயா என்று தனக்குத்தானே கேள்வி கேட்பார்கள். அல்லாஹ்வை பயந்து நீ நடந்து கொள் என்று தனக்குத்தானே உபதேசம் செய்வார்கள். அல்லாஹ் ஒரு வேளை ஒருவர் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது தவறிழைத்ததை போல் அவர்கள் தனக்காக உணர்ந்தால் சமயங்களில் கால்களிலும் முதுகிலையும் தன்னுடைய சாட்டையால் அடித்துக் கொண்டார்கள். அந்த அடித்துக் கொண்ட தழும்புகள் தான் அவை என்று உடன் இருந்தவர்களுடைய பதிலை பார்க்கிற போது நாம் யதார்த்தமாகவே அன்றாட வாழ்வை கழித்துக் கொண்டே போகிறோம். ஒவ்வொரு ரமலானும் வருகிறது, ஒவ்வொரு ஜும்ஆவும் வருகிறது, ஒவ்வொரு நாளும் கழிகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையினுடைய டெவலப்மெண்ட் குறித்து உலகியல் சார்ந்து யோசிக்கிறோம். திடீர்னு கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்தா என்ன செய்யறது, நம்ம பேசாம இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி வச்சு நம்ம சிலிண்டரை மிச்சப்படுத்தலாம், கேஸை மிச்சப்படுத்தலாம், இந்த அளவுக்கு நம்ம யோசனை வருது. திடீர்னு யாராவது லாக்டவுன் வந்துட்டா என்ன செய்யறது, அதுக்கான சேமிப்பை இப்பவே நம்ம கொஞ்சம் சேமிச்சுக்கலாம் என்று யோசிக்கிறோம். உலகத்தினுடைய அடுத்தடுத்த தட்டுப்பாடுகள் குறித்தும் அதற்காக நாம் முன் தயாரிப்பு சேமிப்பு செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு யோசிக்கிறோமே, அதை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம், இந்த தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பில்லை, அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருவானாக. ஆனால் மறுமையின் தட்டுப்பாட்டை மீண்டும் சீர் செய்வதற்கு வாய்ப்பில்லை அல்லவா, அதற்கான சேமிப்பு குறித்தும் யோசிக்க வேண்டும் அல்லவா. நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்முடைய சேமிப்பும் இந்த உலகத்தின் சேமிப்பை கடந்து மறுமைக்கான சேமிப்பு சீராகத்தான் போய் கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லவா. அப்படி யோசிக்காமலேயே கழிக்கிறோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல் கையிஸ், அறிவாளி என்ற அந்த பட்டியலுக்குள் நாம் அடங்காமல் போய்விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. எனவே சுய பரிசோதனை என்பது, சுய பரிசீலனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். மார்ச் மாதத்தினுடைய கணக்கை போடுவோம், ஏப்ரல் மாதத்தின் கணக்கை சமர்ப்பிப்போம், அது மறுபக்கம், அது அந்த வருடத்தோடு முடிந்து போகுபவை. இப்போது நமக்கு முடிந்திருக்கிற இந்த ரமலான், ஒரு ரமலானை கடந்தும் அடுத்த ரமலானை கழிப்பதற்குள்ளால் முடிந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் எனக்கான சரியான முறையில் தான் நான் கழித்திருக்கிறேனா அல்லது என்னுடைய அமல்களில் நிறைய குறைகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். நல்ல அமல் செய்து விட்டோம் என்பதை மட்டுமே வைத்து நம்ம தான் நிறைய செஞ்சிட்டோம்ல என்று இருமாப்பு கொள்வதற்கோ மன அமைதி பெறுவதற்கான சூழல் இல்லவே இல்லை. எல்லா நபிமார்களும் எல்லா நற்காரியங்களை ஈற்றியதற்கு பிறகு அவர்கள் செய்த துஆக்களில் பிரத்யேகமான பிரதானமான துஆவாக குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது. ரப்பனா தக்கப்பல் மின்னான்னு ஒரு துஆ செஞ்சிருக்கிறாங்க, வத்துப் அலைனான்னு ஒரு துஆ செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ் இதை ஏத்துக்க அப்படின்னு ஒரு துஆ. ஏனென்றால் நான் நன்றாக செய்ததால் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, நீ மறுக்கலாம் ஏற்கலாம், அது உன்னுடைய தரப்பு. அதனால அவங்க ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்கிற ஒரு துஆ. இரண்டாவது வத்துப் அலைனா, நல்லமல் செய்து விட்டு ஏன் தௌபாவை கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அவங்க என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தவறுன்றவா செய்தார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி அல்ல. காபாவை கட்டி முடித்து அவ்வள பைத்தின் உதியாரின் நாஸ், உலகத்தினுடைய முதல் இல்லத்தை கட்டுகிற ஒரு மகத்தான பணியை செய்து முடித்து விட்டு அவங்க கேட்கிற ரெண்டு துஆ, ஏத்துக்க, என் குறைய மன்னிச்சது. என்ன குறை அங்கே நடந்தது? அவ்வளவு பெரிய மகத்தான இல்லத்தை கட்டி முடித்த பிறகு என்னிலும் சில குறைகள் இருக்கலாம், மன்னித்து விடு என்று அவர்களே கேட்டிருக்கிற போது நம்மை போன்றவர்கள் நாம் நிறைய செய்து விட்டோம் என்று யோசிக்கிற நிலையில் நாம் இல்லை என்பதை நாமே ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். எனவே நாம் பரிசீலனை செய்வோம், செல்ஃப் ஆடிட்டிங் செய்வோம், இன்டர்னல் ஆடிட்டிங் செய்வோம், நம்மை சீர் செய்து கொள்ள முற்படுவோம். அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.